சத்தியமா அந்த நகையை நான் எடுக்கலக்கா, சொன்னா கேளுங்கக்கா. நேற்று யாரும் இல்லாதப்ப என் ரூமுக்கு போயிருக்க, சிசி கேமராவில் பதிவாயிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அண்ணே சொன்னதுனாலதான்க்கா உங்க ரூமை கூட்டி தொலைச்சேன். முண்டகன்னியம்மன் கோயிலுக்கு குறி கேட்க போறேன். குறி சொல்றவரு புட்டு புட்டு வச்சிருவாரு. அப்ப தெரியுடி உன் லட்சணம். இப்ப கிளம்பு. அக்கா, நான் தப்பு பண்ணியிருந்தா தானக்கா பயப்படணும். நான் வேலையை முடிச்சுட்டேன்க்கா, வீட்டுக்கு போயிட்டு வரவா? நீ போயிட்டு வந்து தாண்டி ஆகணும், இல்லைன்னா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா நகையை வைக்க வேண்டியது நீ. வேலை செய்யற ராணிங்க ஏன் சந்தேகப்படுற? அது 10 வருஷமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 10 வருஷமா வராத ஆசை இப்ப வந்திருக்கலாம் இல்லைங்க. முதல்ல தேடி பாரு ஜோதி, அப்புறமா முடிவு பண்ணு. உனக்கு தான் ஞாபக மருதி அதிகமா இருக்க. ஏன் ஞாபக மருதியால நான் காலில் கிடக்கிற செருப்பை தூக்கி தலையிலையா வச்சுக்கிறேன்? ஒரு தடவை கையில போட்டுக்கிற வளையல கலட்டி பாத்ரூம்ல வச்சுட்டு வீடு பூரா தேடினியே, மறந்துட்டியா? அது தற்செயலா நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இப்ப நடந்ததும் தற்செயலா இருக்கலாம்ல. வாராணி, செயின் கிடைச்சிருச்சு. மறந்தாப்புல ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே வச்சுட்டேன்டி. அப்படியாக்கா? கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம்க்கா. என் மேல உள்ள சந்தேகம் உங்களுக்கு போயிடுச்சுல்ல. நான் கிளம்புறேன். ராணி, எப்பயும் போல நீ பாட்டுக்கு வேலை செய்ய. அக்கா, வேலை கொடுக்குறவங்க நம்பிக்கையோட கொடுக்கணும், வேலை செய்யறவங்க சந்தோஷமா செய்யணும். எந்த நேரத்துல அதை காணா இதை காணான்னு என் தலையில குண்டை தூக்கி போடுவீங்கன்னு தெரியல. எனக்கு இந்த வேலையே தேவையில்லக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. என்னதான் ராணி சொல்ற? அக்கா, 10 வருஷமா உங்க வீட்டுல வேலை செய்யறேன். என்னையே உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. 100 பேர் வேலை செய்யற ஆபீஸ்ல என்னமா தான் வேலை பாக்குறீங்களோ? சாரி ராணி, தெரியாம பேசிட்டேன். அக்கா, நீங்க எல்லாம் பொண்ணும் பொருளை நேசிக்கிறவங்க, நாங்கெல்லாம் மனுஷால நேசிக்கிறவங்க. நான் வரேன்க்கா.